நம்ம அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்கள சில சிரமங்கள் இருக்காங்கன்னு சொன்னா நமக்கு அந்த உணர்வு ஏற்படுவது உதாசனப்படுத்தி காரணம் சொல்லிட்டு இருக்கோம். இறக்க குணம் இல்லை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைனா கூட உதவணும் மனசு இருந்தா போதும். அதுக்கான சூழல் என்கிட்ட கிடையாது. நெருக்கத்தில் இருக்காங்க, நிர்பந்தத்தில் இருக்காங்க, உணவு கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க, நல்ல பொருளாதார சிரமம் இருக்குது, அதில் கடனில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, செய்தியா வருது, அதை நானே உணர்றேன். அப்பதான் இறக்கப்படணும். எனக்கு பொறுப்பேற்று நீ வேலை நடத்து முதல் அவனோட படிக்கும்போது அப்புறம் நமக்கு அந்த மனசு விசாரம் பண்ண ஆரம்பிக்கும். ஆர்வத்தில் போய் கோலப்பட வேணாம், அவசரத்தில் போய் செய்ய வேணாம், நன்மையில கூட அவசரப்பட வேண்டாம். ஆனா இழிவுக்கு படிக்கும் பொழுது அவங்களுக்காக அதே நேரத்தில் இந்த சூழல் நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் எனக்கு ஏற்பட்ட வேண்டாம், எனக்கு குடும்பத்துக்கு ஏற்பட்ட வேண்டாம், அவங்களையும் மீட்டு கொடுத்துரு. ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் ஞானங்கள் இருக்குது. நன்மையா பார்த்தா சரி, தீமையா பார்த்தா சரி. அடுத்தவங்க சூழல்கள் நன்மையா இருக்குது, அது தீமையா இருக்குது. அது நாளைக்கு அவங்க எல்லாம் மாறிடலாம். அவங்க இழிவா பார்த்துக்கூடாது. இன்னைக்கு அவங்க சூழல் அமைச்சு கொடுத்துருக்கான், வாய்ப்பு அமைச்சிருக்கான், நன்மை செய்யறதுக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்துருக்கான். என் பொருளாதாரமே இல்லைன்னா கூட நான் அவங்களுக்காக இவன்ட்ட பொறுப்பேற்படுத்துறேன். என்னுடைய நிலைமை நாளைக்கு மாறி போயிட வேண்டாம். இன்னும் குறுக்குடைய மனசாக ஏற்பட்டு குறுக்கு நிலையில போயிருக்கேன். அவங்களே நீ வீழ்த்தி விடுவேனே, அவங்களை உனக்கே நீ கொடு. இப்படியே நம்ம ஒருத்தருக்கு நல்ல தோன்று இருக்கிறோமா? அவங்களை இழிவா பார்க்கறதும் அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணர்வை மதிக்காமல் இருக்கிறதும், ஏளனமா பார்க்கறதும், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில மற்றவங்களை உதாசனப்படுத்துறது. சரி, அப்படியே தவறு பண்ணிட்டோம், அதுக்காக மன்னிப்பு இருக்கணும். இவனை உணர்வு கொடுத்துருக்க என்னால் முடியல, என் மனசு விசாரணை மாட்டேங்குது, என் பாவத்தை மன்னிச்சு. நீ கொடுத்த உணர்வு இறக்க வர மாட்டேங்குது, இறக்கிறதுக்கு கொடுங்க. அதை மற்றவங்க சொல்லும் போதாவது எனக்கு மனசு வர மாட்டேங்குது. பொறுப்பேற்றுக்க எவ்வளவு தவறிட்டு இருந்தாலும் தவறிட்டுக்குமே விழுந்தா போதும். நன்மை மாற்றி அமைக்க பேராட்டுறாங்க.